ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அரிசியில் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அரை கப்பு உளுந்து, ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசி, அரை கப்பு நம்ம வீட்டு அரிசி சாப்பாடு அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ அதை ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி தண்ணியை ஊற்றிட்டு, இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ மறுநாள் காலையில் நான் இப்போ அதை அரைக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிடணும். இப்போ பாருங்கள் நல்லா புளிச்சிருச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா இட்லி நல்லா வெந்துடும். இப்போ எவ்வளோ கேக் மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா, நான் பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. அடுத்து நம்ம தோசை ஊற்றி பார்ப்போம். உங்களுக்கு சாஃப்டாக வேணால் நீங்கள் சாஃப்டாக ஊற்றிக்கோங்க. எனக்கு முருகலாக இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் ஆயில் நிறைய ஊற்றி முருகலாக ஊற்றி பார்க்குறேன். எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள் தோசை. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் சட்னி, சாம்பார் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெறுமனே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.